Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 17th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஷார்ட்கட்டாக ரைட் பண்ணியிருப்பேன். அதாவது டு நாட்ன்றதை டோன்ட்டுன்னு ரைட் பண்ணியிருப்பேன், இஸ் நாட்ன்றதை இஸ்இன்ட்னு ரைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். எப்படி இதை ஷார்ட்கட்டாக மாற்றுறாங்க, இதை எப்படி நம்ம மாற்றுறது, எதுக்கெல்லாம் எப்படி ஷார்ட்கட் மாற்றணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டூ ப்ளஸ் நாட். ஸோ இந்த ப்ளஸ் வராது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரித்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். டு நாட் அப்படின்றது தான் நான் டூ ப்ளஸ் நாட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டூன்றது வேறு, நாட்ன்றது வேறு. டு நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டு நாட் கோ தேர், டு நாட் ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஸோ இந்த டு நாட்டை நம்ம எப்படி எழுதலாம், ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூ போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே இப்போ என் நாட் வந்து தள்ளி தானே இருக்குது, என் பக்கத்துலேயே எழுதிக்கிட்டு இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி போடணும். இந்த கமா பேர் தான் அப்பாஸ்ட்ரஃபி. கமாவை கீழே போடும் பார்த்தீங்களா, அதை தான் மேலே போடணும். ஓ எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஓக்கு பதிலாக தான் அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம். நடுவில் கேப்பும் விடக்கூடாது. இதுதான் டோன்ட். இது இப்போ டு நாட்டுன்னு சொல்கிறதுனாலே டோன்ட்டுன்னு சொல்கிறதுனாலே ஏதாவது மீனிங் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனிங் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. டு நாட்டுன்றதை ஷார்ட்டாக எழுதி, அதாவது ஓ இல்லாமல் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எழுதி டோன்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? டு நாட், டோன்ட், இஸ் நாட், isn't, ISN apostrophe T. இந்த நாட்டை வந்துட்டு என் பக்கத்துலேயே எழுதிட்டதா, கேப் இஸ் பக்கத்தில் கேப் விட்டு தானே நாட் எழுதுவோம். இஸ் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம எழுதுவோம் இஸ் நாட் அப்படின்னு தனித்தனியாக எழுதுவோம். அதை வந்து இஸ் பக்கத்துலேயே என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? வேர் ப்ளஸ் நாட், அதாவது வேர் நாட் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது என்ன மீனிங், இது என்ன ப்ரொனவுன் பண்ணோன்னா isn't. இஸ் நாட்ன்றதை isn't அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? வேர் ப்ளஸ் நாட்ன்றதை வேரிண்ட், வேர் என் அப்பாஸ்ட்ரஃபி டி, வேரிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹேட் ப்ளஸ் நாட்ன்றதை ஹேடிண்ட், ஹேட் என் எப் அப்பாஸ்ட்ரஃபி டி, ஹேடிண்ட். கேன் ப்ளஸ் நாட்ன்றதை காண்ட், CAN, கேன் அப்பாஸ்ட்ரஃபி டி. ஸோ இந்த இடத்துல என் ஆல்ரெடி இருக்கிறதுனால இன்னொரு எண்ணுக்கு, அதாவது இப்போ வந்து ஹேடுன்னு இருக்கு, என் அப்பாஸ்ட்ரஃபி டி தானே போட்டிருக்கோம். இங்கே கேனுக்கு வந்து டபுள் என் வரும். அதாவது கேன்னு ஒரு எண்ணு, நாட்டுக்கு ஒரு எண். ஸோ நம்ம 2 எண் சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு எண் மட்டும், அதாவது கேன் மட்டும் எழுதிட்டு அப்பாஸ்ட்ரஃபி டி போட்டுக்க வேண்டியதான். இந்த எண்ணை நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஹேட்னா ஹெச்ஏடி, ஹேட் வந்துருச்சு, ஹெச்ஏடி ஹேட். எண்ணை போட்டோம், ஓக்கு பதிலாக தான் அப்பாஸ்ட்ரஃபி சேர்த்துருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ CAN மட்டும் போட்டோம். இந்த எண்ணையும் சேர்க்கல, ஓயும் சேர்க்கல. ஏன்னா எண் வந்து கேனுக்காகவே இங்கே எண் இருக்குது ஒன்று. ஓகேங்களா? ஸோ 2 எண் தேவையில்லைன்னு எண் சேர்க்கறதில்ல. ஓகேங்களா? அது வந்து காண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீட் நாட் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நீடின்ட், நீட் இன்ட், நீடின்ட். நெக்ஸ்ட்டு டஸ் நாட், டஸ் ப்ளஸ் நாட் டஸ் நாட். டஸ் நாட் எப்படி ஷார்ட் ஃபார்ம் எழுதலாம்னா டஸ்இன்ட். நெக்ஸ்ட்டு ஆர் ப்ளஸ் நாட் அப்படின்றத ஆரின்ட். நெக்ஸ்ட்டு ஹேஸ் ப்ளஸ் நாட் அப்படின்றத ஹேஸின்ட், ஹேஸ் இன்ட், ஹேஸின்ட். வில் ப்ளஸ் நாட்ன்றத வில்லின்ட், வில் ப்ளஸ் நாட்ன்றத வில்லின்ட் அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மஸ்ட் ப்ளஸ் நாட்ன்றத மஸ்இன்ட், மஸ்இன்ட், மஸ்இன்ட். உட் ப்ளஸ் நாட்ன்றதான் ஓன்ட், உட் ப்ளஸ் நாட்ன்றதான் ஓன்ட். இது மட்டும்தான் டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு வர வேர்ட் வந்து அப்படியே தான் வந்திருக்கும். இப்போ மஸ்ட் நாட்னா மஸ்ட்டு ஃபஸ்ட் எழுதிடும், என் நாட்டை மட்டும் தான் ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். இந்த இடத்துல உட்டின்ட் மட்டும் WO மட்டும் எடுத்துக்கிறோம், என்ன ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ULDன்றதே வராது. ஓகேங்களா? இந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் உட் நாட்டை தான் ஓன்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒட்டின்ட் சொல்லக்கூடாது, சாரி. இது வந்து ஓன்ட். ஓகேங்களா? ஓன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ULDயும் வரக்கூடாது. ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இப்போ மஸ்ட்னா மஸ்ட்டுன்னு வந்துடுது, அதுக்கப்புறமா தான் நாட்டு ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். டிட்னா டிட்டின்ட் அப்படின்றத டிட் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். அடுத்தது நாட்டை வந்து ஷார்ட் ஃபார்மாக
n apostrophe t, அதாவது NOT போடாமல் n apostrophe t மட்டும் போடுவோம். பட் இந்த இடத்துல WOன்னு மட்டும் எடுத்துக்கிறோம், நாட் சேர்த்துக்கிறோம். n apostrophe t அதான் ஓன்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? would ப்ளஸ் நாட்ன்றத ஓன்ட் அப்படின்னு சொன்னோம். did ப்ளஸ் நாட் did நாட் அப்படின்றத didn't அப்படின்னு ரைட் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு was ப்ளஸ் நாட் was நாட் அப்படின்றத நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா wasn't wasn't. Next have plus not என்றதை haven't HAVE have N apostrophe T haven't. ஓகேங்களா? next shall plus not என்றதை shalln't shall N apostrophe T shalln't. could plus not என்றதை couldn't could COULT could N apostrophe T couldn't. next should plus not என்றதை shouldn't shouldn't should plus not என்றதை shouldn't ரைட் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ முடியலை, கண்டினியூ பண்ணுறேன். இதில் என்னென்னா இது வரைக்கும் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து டெய்ல் கொஷின்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். அதாவது டெய்ல் கொஷின்ஸ்னால் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது எப்படின்னா ஒரு கொஷின் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இல்லையா அப்படின்னு கேட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி லாஸ்ட்டில் கேட்குற ஒரு கொஷின், அதாவது டெய்ல் கொஷின் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை வந்து லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அந்த ஆமாவா இல்லையான்றதுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டெய்ல் கொஷின்ஸ் சொல்லுவோம். இப்போ கொஷினில் வந்துட்டு ஐ டிட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா டிட் it didn't I question mark. ஓகேங்களா? அதாவது டிட் எடுத்துக்கணும், அதாவது வேர்ப் எடுத்துக்கணும், ஹெல்பிங் வேர்ப் எடுத்துக்கணும். அதோட இங்கே நாட் இல்லைன்னா இங்கே நாட் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நாட் இல்லைன்னா மட்டும்தான் இங்கே நாட் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஷார்ட் ஃபார்மில் நாட், ஷார்ட்கட்டில் நாட் சேர்த்துட்டு பேக், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பேக்லேயும் பேக்கில் இருக்கிற ஃப்ரண்ட்லேயும் அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிட்டு வந்துடணும். ஓகேங்களா? சப்ஜெக்டை வந்து பின்னாடி கொண்டு வந்துடணும், ஹெல்பிங் வெர்பை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஹீ வாஸ்ன்றது ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? இது எப்படி எழுதணும்? wasn't he இப்போ நான் கேட்குறேன், அவன் அங்கே விளையாண்டுட்டு இருக்கானா? இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறேன்னா அது வந்து டெய்ல் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த டெய்ல் கொஷினுக்கு தான் ஷார்ட்டாக நம்ம எப்படி எழுதுறோம். அதாவது அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குதுன்னா wasn't I, நான் அங்கே போனேன்னா wasn't I அப்படின்னு கேட்கலாம். ஸோ அங்கே போனேன்னா போயிருப்பனோ அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்போம்ல. ஸோ அதுதான் ஹி வாஸ் கோயிங், ஹி வாஸ் கோயிங் அது மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா wasn't I அப்படின்னு wasn't he, சாரி இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் வந்து ஹீ இருக்கிறதுனால wasn't he அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேனுக்கு கேன் apostrophe Tனா can't we, can we do this அப்படின்றது can't we, நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அது வந்து can't we அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? I must அப்படின்றத mustn't I. நெக்ஸ்ட்டு she does not அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா does she, ஏன்னா இங்கே நாட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நாட் வரலைன்னா தான் நம்ம இங்கே நாட் சேர்த்துருந்தோம். இங்கே டஸ் நாட்னு வந்திருக்கிறதுனால டஸ் ஷீ. ஓகேங்களா? கொஷினில் ஆன்சர் அந்த சென்டென்ஸில் வந்து நாட் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி கொஷின் கேட்கும்போது நாட் சேர்க்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஹீ இஸ் அப்படின்னா இஸ் ஹீ, isn't he, isn't, ஏன்னா இங்கே நாட் இல்லை அதனால isn't he. you were, இதுக்கு எப்படி சொல்லலாம்? weren't you, weren't you. you will அப்படின்றது won't you. நெக்ஸ்ட்டு you would அப்படின்றது
wouldn't you? நெக்ஸ்ட்டு you do not அப்படின்றது not ஆல்ரெடி இருக்குது. ஸோ do you. ஃபஸ்ட்டு ஹெல்பிங் ஒர்க் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நார்மல் சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு we are அப்படின்றது aren't we. aren't we. aren't we. they had அப்படின்றது hadn't they. hadn't they. நெக்ஸ்ட்டு shall I அப்படின்றது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பின்னாடி இருக்குது, ஹெல்பிங் வேர்ப் வந்து முன்னாடி இருக்குது. ஷால் ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஷாலின்ட் ஐ. ஷாலின்ட் ஐ. ஷீ ப்ளஸ் குட். couldn't she. couldn't she. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கரெக்ஷன். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வில் ப்ளஸ் நாட் வில்லின்ட்டுன்னு படித்தோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல வில்லின்ட்டுன்னு வரக்கூடாது, இதுதான் ஓன்ட். ஓகேங்களா? ஓன்ட். ஓகேங்களா? வில் நாட், வில் ப்ளஸ் நாட் ஷார்ட் ஃபார்மாக எப்படி எழுதணும்னா ஓன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் would நாட்டுக்கு ஓன்ட்னு ரைட் பண்ணியிருப்போம். ஸோ would நாட்டுக்கு ஓன்ட் கிடையாது, wouldn't. wouldn't. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க, தப்பாக எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. would ப்ளஸ் நாட்ன்றது wouldn't, won't. will ப்ளஸ் நாட்ன்றது won't. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டெய்ல் கொஷின்ஸில் நம்ம கரெக்டாக எழுதியிருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் அப்படின்றது ஓன்ட் யூ அப்படின்னு தான் எழுதியிருப்போம். யூ வுட்ன்றது wouldn't யூ அப்படின்றது தான் எழுதியிருப்போம். ஸோ இது மாறி வந்தோடனே தான் நானும் ஒரு தடவை ரீகரெக்ஷன் பார்த்தேன், உடனே கரெக்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ would யூ அப்படின்ற would நாட், would ப்ளஸ் நாட்ன்றதை wouldn'tனோ, வில் ப்ளஸ் நாட்ன்றதை ஓன்ட்னு தான் சேஞ்ச் பண்ணோம். வில்லின்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய், see you, take care. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த டெய்ல் கொஷின்ஸும் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care.